ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 20 பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து கன்விட் பண்ணுறது, அதாவது தப்பு அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு சில ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி அக்யூஸ்ட் ஆனவங்களுக்கு. சரிங்களா? கன்விக்ட் ஆகிறதுலேருந்து. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 20 வந்து அதை பற்றி தான் பேசுது. சரியா? அதாவது குற்றவாளி அப்படின்னு அவங்கள சொல்கிறதுலேருந்து ஒரு சில ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து 20ல் வந்து கிளாஸ் 1 பார்க்கலாம். ஓகேவா? நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்விக்டட் ஆஃப் எனி அஃபென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா இன் ஃபோர்ஸ் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸாம்பிள், நிர்பயா கேஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிர்பயா உண்மையான பேர் வந்து நிர்பயா கிடையாது, டெல்லி ரேப் கேஸ். சரிங்களா? எப்போ நடந்துச்சு? 2012 நடந்துச்சு. பஸ்ஸில் நடந்துச்சுல்ல, ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணி, அது ஒரு பெரிய சென்சேஷனல் கேஸ் ஆச்சு. சரிங்களா? சரி, அந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் மொத்தம். ஓகேவா? அக்யூஸ்ட் வந்து 6 பேர், கன்விக்டடாக 6 பேர். இந்த 6 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து அடல்ட்ஸ்னால் கிரேட்டர் தேன் 18 ஏஜ். ஓகேவா? 18 வயசுக்கு மேலே தான் 5 பேர். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவினைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 18 கீழே. 18 கீழே. ஓகேவா? ஜுவினைல். சரிங்களா? அப்போ இருந்த ஜுவினைல் ஆக்ட் படி இப்போ இந்த 5 பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்னது? டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது எப்போ நடந்துச்சு? 2012 நடந்துச்சு. ஓகேவா? ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஜுவனைல்னா ஒன்றும் இல்லை, 18 வயசு கீழே உள்ளவங்க தான். 1986 இது. ஓகேவா? இந்த ஆக்ட் படி 18 வயசு கீழே யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ரைம் வந்து அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். ஏன்னா 18 வயசு கீழேன்றனால அவங்கள வந்து அடல்ட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் எவ்வளவு? 3 இயர்ஸ். அதுவும் என்னென்னா ஜெயில் கிடையாது, ரிஃபார்ம் ஹோம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜெயில்னா நம்ம நார்மல் ஜெயில் மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த ரீஃபார்ம் ஹோமில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து சரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். அதுவும் சரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒருத்தர் வந்து என்னது ஜுவினைல் இப்படி இருக்குல்ல, இந்த ஆக்ட் இப்படி இருக்குல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அந்த நான் சொன்னல ஒருத்தர் ஜுவினைல், அவங்களுக்கு வந்து 17 வயசு என்னமோ அந்த டைமில். சரிங்களா? அந்த பையனுக்கு, அந்த அந்த 6 பேர்த்தில் ஒருத்தனுக்கு. சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ரேப் கேஸ் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரேப் மட்டும் இல்லை, இன்னும் வந்து நிறைய விஷயம் வந்து செஞ்சுருப்பாங்க. சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த ரேப். ஓகே, ஸோ அதனால் என்ன 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 சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரைம் செய்கிறதுக்கு வந்து வயசு வந்து 18 இருக்கக்கூடாது, 16 குறைங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிக்வெஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஜுடிஷியரிக்கும் சரி போச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து 2012 நடந்துச்சு. 2015 என்ன பண்ணுறாங்க, இந்த ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல, இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா, 16 to 18 இயர்ஸுக்குள்ளார உள்ள பாய்ஸ், ஓகேவா, பசங்க. சரிங்களா? அவங்க ஏதாவது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாரிஃபிக்காக ஏதாவது ஒரு க்ரைம் வந்து ரொம்ப ஹாரிஃபிக்காக, அதாவது கேட்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரைம் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அதாவது வந்து தூக்கு தண்டனை அந்த மாதிரி அதாவது வந்து லைஃபே போகிற மாதிரி டெத் சென்டென்ஸ் இருக்குல்ல, அது கொடுக்க முடியாது. லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அதாவது காலத்துக்கும் ஜெயிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லை 20 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி கோர்ட் எப்படி இது பண்ணுறாங்களோ, அதாவது அவங்கள வந்து அடல்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணலாம். டெத் சென்டென்ஸ் மட்டும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2015 தான் என்ன பண்ணுறாங்க,
இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை என்ன பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன வயசுக்கு? 16 to 18 உள்ள பசங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமான கிரைம் வந்து பண்ணுறவங்களுக்கு. இப்போ இது எப்போ நடக்குது? 2012 நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த பையனை என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த 5 பேர் சொன்னேன்ல, அந்த 5 பேர்த்துல 4 பேர் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்து தூக்கில் போட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயிலே வந்து சூசைட் பண்ணிட்டார் ஒருத்தர். இன்னொரு வந்து அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரீஃபார்ம் ஹோமில் வச்சு அமிச்சிட்டாங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் எப்போ இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரைம் நடக்கும்போது தேதி என்னது? 2012. எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இந்த ஆக்டை? 2015 தான் பண்ணாங்க. அதனால 2012 என்ன சட்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு? இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986 தானே நடைமுறையில் இருந்துச்சு. அப்போ அதுபடி தான் என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2015 ஆக்ட் படி ஏன் அந்த 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 ஜுவனைலாக இருந்தாலும் ஒரு பையன் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது. ஏன்னா 2015 2012 இது நடந்திருக்கு. அப்போ 2012 எந்த லா இருந்துச்சு? இந்த லா தான் இருந்துச்சு. 1986 உள்ள அந்த லா தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ 2015 தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, convicted of any offense except for violation of law in force at the time of the commission of such act. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த டைமில் கிரைம் நடக்குதோ அந்த டைமில் என்ன சட்டம் இருக்கோ அதுதான் வந்து அதை வச்சு தான் என்ன பண்ணும், தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2000 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2000 இப்போ வந்து கிரிமினல்ஸ் வந்து மாட்டல, போலீஸ் கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. 2015 அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. 2019 வந்து சப்போஸ் இந்த 6 பேர் 2019 தான் மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் மாட்டுறாங்க அப்படின்னா அப்பயும் எந்த லா அப்படி தான் வந்து சட்டம் போட முடியும்? இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் லா அப்படி தான் சட்டம் போட முடியும். ஏன் சார் 2015 தான் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரைம் எப்போ நடந்துச்சு? 2012 தான் நடந்துச்சு. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் க்ரைமே வந்து 2019 தான் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நிர்பயா கேஸே வந்து 2019 தான் நடந்துச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். அசியூம் பண்ணிங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஜுவனைலில் ஒரு பையன் இருந்தாலும் அவனை என்ன பண்ணலாம், அவனுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அஃபென்ஸ் பண்ணும்போது அந்த டைமில் என்ன லா வந்து ஃபோர்ஸில் இருக்கோ அதைப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. சப்ஜெக்டட் டு பெனால்ட்டி கிரேட்டர் தேன் தட் பிரிஸ்கிரைப் பை த லா இன் ஃபோர்ஸ் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி ஆக்ட். ஓகேவா? ஸோ என்ன தண்டனை இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். இப்போ 3 வருஷம் தான் தண்டனை இருந்துச்சுன்னா 3 வருஷம் தான் கொடுக்க முடியும். அவங்க போய் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து டேட் வந்து இப்படி இருக்குது. இப்போ 2015 அப்புறம் நடந்துச்சுன்னா கொடுக்கலாம். இதான் வந்து நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் இருக்குது? However, this limitation is imposed only on criminal laws, not on என்னது சிவில் லாஸ். சிவிலுக்கு வந்து நம்ம வந்து முன்தேதிட்டு சட்டம் வந்து போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இப்போ 25 ஓகேவா? 2025 நான் ஒரு சட்டம் கொண்டு வரேன். சிவில் சம்பந்தமாக அது ஒரு சட்டம் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டேக்ஸ் ரிஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரோன்னா நம்மள கவர்மெண்ட் ஓகேவா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ இந்த 2025 தான் அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து எஃபெக்ட் எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா 2020 இது 1 ஜனவரி 2020 இது வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஆனால் கொண்டு வரது எப்போ பாருங்க, 2025 தான் கொண்டு வராங்க. ஆனால் 1 ஜனவரி 2020 இது அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி மின்தேதிட்டு ஓகேவா? அதுதான் வந்து இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோ, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? அப்படின்னா அது முன்தேதிட்டு இப்போ நம்ம 2025 தான் கொண்டு வரோம். ஆனால் முன்தேதிட்டு என்ன பண்ணுறோம், 2020 இது எஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த நிர்பயா கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2015 ஓகேவா? 2015 தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து 2010 இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. கிரிமினல் லாஸ்க்கு சொல்ல முடியாது. சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஜுவனலில் உள்ள பையனுக்கு என்ன கிடச்சிருக்கும், தண்டனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தண்டனை கிடச்சிருக்குமா? ஆனால் அதில் அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் நான் சிவில் லால சொல்லலாம். சிவில் லானா என்னது, வீட்டு தகராறு டிவோர்ஸ் கேஸ் இதெல்லாம் வந்து அந்த சிவில் லால வந்து வந்துடும். ஓகேவா? யாராவது ஒன்று அடிச்சிட்டோம், இல்லை கொலை நடந்துருச்சு, இந்த மாதிரி ரேப் இதெல்லாம் என்னது கிரிமினல் லால வந்து கிரைம் இதெல்லாம். அதனால் இது வந்து கிரிமினல் லால வந்து வரும். சரிங்களா? அப்போ சிவில் லாவுக்கு வந்து முன்தேதிட்டு சட்டம் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? கிரிமினல் லாக்கு முன்தேதிட்டு சட்டம் வந்து கொண்டு வர முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓகேவா? 20 கிளாஸ் 1 வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி அவ்வளோதான் இதில். இப்போ வந்து நம்ம 20 கிளாஸ் 2 பார்ப்போம். நோ டபுள் ஜியோபாடி. நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ் ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மர்டர் நடக்குது. ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணிட்டார் ஒருத்தர். சரிங்களா? இப்போ அவருக்கான தண்டனை வந்து என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 15 இயர்ஸ் முடிச்சோன்னா அவர் வெளியே ரிலீஸ் ஆகி வருவார்ல, திருப்பியும் பிடிச்சி இந்த மர்டருக்கே வந்து திருப்பியும் அவரை பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது, திருப்பியும் ஒரு 10 வருஷம் போ ஜெயிலுக்குள்ளார அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவர் வந்து இந்த ஒரு தப்பு செஞ்சார்ல, இந்த தப்புக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டார். ஓகேவா? திருப்பியும் அவருக்கு இதே தப்புக்கான தண்டனை வேற தப்பு அவர் வெளியே வந்து வேற தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு மர்டர் பண்றாருன்னா திருப்பி ஒரு 15 வருஷம் என்ன பண்ணலாம், திருப்பி ஜெயிலுக்குள்ளார போய் இருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வேற தப்பு, இது வேற தப்பு, இது வேற தப்பு, 2 தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப 2வது தடவை தண்டனை கொடுக்கலாம். ஒரே தப்புக்கு 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா என்னது? நோ டபுள் ஜெப்படி. ஓகேவா? நோ டபுள் ஜெப்படி அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? சரி, இந்த நோ டபுள் ஜெப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ வந்து ஒரு கிரைம் பண்ணிட்டார். ஓகேவா? ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாரு, மர்டர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ மர்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கோர்ட் என்ன பண்ணும், இவருக்கு தண்டனை கொடுக்கும். ஒரு 20 இயர்ஸ் அப்படி தண்டனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 20 இயர்ஸ் ஜெயிலில் இருக்குன்னு தண்டனை கொடுக்குதுன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரா, அப்போ இந்த கவர்மெண்ட் வேலையும் அவருக்கு போயிருமா? கரெக்டாக வேலையிலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ அவர் வந்து ஒரு ஆளை தான் மர்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் வேலையிலேருந்தும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு தண்டனை. 2வது 20 வருஷம் ஜெயிலும் கொடுக்குறாங்க. 2 தண்டனையும் ஆகுது. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது 2 தண்டனையும் ஆகாது. ஏன் 2 தண்டனையும் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுடிஷியரி இது இந்த டபுள் ஜியோபாடின்றது யாருக்கு அப்ளை ஆகும்னா ஜுடிஷியரிக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? ஜுடிஷியரி மட்டும்தான் 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது. ஜுடிஷியரி எத்தனை தடவை தான் இங்கே தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க அவருக்கு. 20 வருஷம். ஜுடிஷியரி ஒரு தடவை தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணல, இவரை வந்து ஆஃபீஸ்லேருந்து தூக்கல. அப்போ இவரை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து தூக்குனது யார்? அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணி அவங்க தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய கோர்ட் வந்து இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க வேலையிலேருந்து அப்படின்னு சொல்லலை. சரியா? அப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்குது. ஜுடிஷியரி வந்து ஒரு தடவை தான் தண்டனை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 20 வருஷம் ஜெயிலில் போயிருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ டிஸ்மிஸ் பண்ணது யாரு? அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. ஓகேவா? இந்த எஜுகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்கூலில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணலை. அப்போ கோர்ட் ஒரு தடவை தான் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் என்ன சொல்கிறாங்க, த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டபுள் ஜெப்படி இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா. ஓகேவா? ஆர் ஜுடிஷியல் ட்ரைபுனல். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் நாட் அவைலபிள் இன் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் டிபார்ட்மெண்டல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் அஸ் தே ஆர் நாட் ஆஃப் ஜுடிஷியல் நேச்சர். டிபார்ட்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியாக அவர் மேலே டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கும் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. கோர்ட் வந்து வெறும் தண்டனை கொடுக்குறது தான் கோர்ட்டோட வேலை. கோர்ட் ஒரு தடவை தான் தண்டனை கொடுத்துருக்கு. அவங்க டிஸ்மிஸ் பண்ணால் அது அவங்களோட பிரச்சனை. யாரோட பிரச்சனை? அந்த டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியோட பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியும்னு நினைக்கிறது. இதான் வந்து நோ டபுள் ஜெப்படி. ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை வந்து கோர்ட் வந்து கொடுக்காது, ஜுடிஷியரி வந்து கொடுக்காது. ஓகேவா? அந்த ஜுடிஷியரின்ற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதாங்க கிளாஸ் 2 20 ஆர்டிகல் 20ல் கிளாஸ் 2 தான். சரி, ஆர்டிகல் 20ல் கிளாஸ் 3. ஓகேவா? இது 3. ஓகேவா? நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். No person shall be accused of any offense shall be compelled to be witness against himself. அதாவது இப்போ நம்ம ஒரு பர்சனை வந்து ஒரு கொலை பண்ணிட்டாருன்னா அவரை அக்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸு, அவரே வந்து அவருக்கு எதிராக விட்னஸாக வந்து இருக்க முடியாது. ஓகேவா? விட்னஸாக இருக்க முடியாதுன்னா அவர் ஒத்துக்கிட்டா ஓகே, பட் அவர் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவரை என்ன பண்ணிட்டாங்க போலீஸு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக வந்து அவருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஆமாம் நீ தான் இந்த கொலை பண்ணணும்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அப்படின்னா
அது வந்து செல்லுபடி ஆகாது. நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பல்டு டு பி எ விட்னஸ் அகைன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். ஓகேவா? நீங்க ஜெய் பீம் படத்துல கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜெய் பீம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்க போலீஸ், செய்யாத குத்தத்தை ஒத்துக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? பண்ணால் அது வந்து ஆர்டிகல் 20 கிளாஸ் 3 படி அது தப்பு. ஓகேவா? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் அது. ஓகே, நம்மளுக்கு எதிராக நம்மளே எப்படி சாட்சியாக இருக்கணும்னு நம்ம எப்படி கம்பல் பண்ண முடியும்? ஓகேவா? ஆனால் இதே விஷயத்த அதனால தான் என்னது, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் வந்து எதாவது டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க வச்சாங்கன்னா அது வந்து எவிடன்ஸாக அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க கோர்ட்டில். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஜுடிஷியரி முன்னாடி கோர்ட்டில் போய் ஆமாம் நான் தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்களாம் வாலண்டியராக ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் வாலண்டியராக ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்குவாங்க. அது வந்து அக்செப்டட். ஏன் போலீஸ்ட்டு அது அக்செப்டட் இல்லைன்னா அவங்க மேபி கம்பல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகும். அதே மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்னது, அங்கே வந்து ஜட்ஜ் வந்து கேட்பார், யாராவது உங்களை கம்பல் பண்ணாங்களா? இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்கன்னா, யாராவது உங்களை கம்பல் பண்ணாங்களா, இல்லை யாராவது உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க வச்சாங்களான்லாம் கேட்பார். இல்லை நான் தான் அந்த கொலை பண்ணேன், நானே வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ யாரும் வந்து கம்பல் பண்ணி உங்களை ஒத்துக்க வைக்கக்கூடாது. இதான் வந்து நோ செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. இந்த நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃபு, லை டிடெக்டர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு சின்னதாக ஒரு ட்ரக் மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஹார்ட் ரேட்டு, மிஷின்லாம் வச்சு என்ன படத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களோட ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. பல்ஸ் ரேட்டு இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் பொய் சொல்லும்போது என்ன ஆகும், அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சில நேரம் ட்ரக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உண்மையெல்லாம் வெளியே எடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகேவா? வாலண்டியராக யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு குற்றத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து இப்போ போலீஸ்க்கு வந்து என் மேலே தான் சந்தேகம் இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு எவிடன்ஸுமே எனக்கு எகென்ஸ்டாக வந்து இல்லை. போலீஸ்கிட்ட வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே எனக்கு நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன்றதுக்காண்டி எந்த எவிடன்ஸுமே போலீஸ்கிட்ட இல்லை. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் லை டிடெக்டர் டெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும், நார்கோ அனாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும்னு என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா பண்ணலாம். ஓகேவா? இல்லை நான் என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு வந்து ரைட் டு ப்ரைவசி இருக்காது, ரைட் டு ப்ரைவசி வந்து எனக்கு வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது, நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும். எப்படி ரைட் டு ப்ரைவசி வந்து எனக்கு இருக்காதுன்னு நான் சொல்லுவேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறேன், சும்மா ஒரு ட்ரக் கொடுத்து என்னை அந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் ரிலேட்டடான விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மற்றபடி என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, என்னோட பர்சனல் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேனா? அப்போ அந்த இடத்துல என்னோட ப்ரைவசி வந்து பாதிக்கப்படுதா? ஆனால் என்னோட ரைட் டு ப்ரைவசி வந்து பாதிக்கப்படும், அதனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஸோ வாலண்டியராக வந்தால் ஓகே, இல்லைனா யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது. இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன், இந்த நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃபு, லை டிடெக்டர் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மற்ற எவிடன்ஸ் இருந்தால் எனக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் டு ப்ரைவசி வந்து போகும் அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து என்னது, செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010. இன்வாலண்டரி அட்மிஷன் டு சயின்டிஃபிக் டெஸ்ட் சச் எஸ் நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃப் வயலேட் த ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்லி இதில் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து இது வந்து வாலண்டியராக யாராவது ஒத்துக்கிட்டா தான் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி வந்து கம்பல் பண்ணிலாம் அதை வந்து செய்ய வைக்க முடியாது. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாலண்டியராக ஒத்துக்கிட்டு நம்ம செஞ்சால் கூட இதை வந்து எவிடன்ஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாலண்டியராக நான் ஒத்துக்கிறேன், ஓகேங்க நான் வரேன், நான் நார்கோ அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ அதுலேருந்து ஒரு சில விஷயம்லாம் அவங்க என்கிட்டருந்து எடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து எனக்கு எதிராக எவிடன்ஸாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து அந்த டெஸ்ட்டில் வர விஷயத்தை எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த டெஸ்ட்டில் நான் ஒரு சில விஷயம் உளறியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ அந்த க்ரைம் நடந்தப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் வேறு இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வேறு இடத்துல இருந்தேன்னு சொன்னேன்னா
அதை வச்சு பிடிச்சா சரி அப்போ இவர் இந்த கிரைம் பண்ணல அப்படின்னுவாங்க. இல்லை நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், இல்லை அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் அந்த வெப்பனை வந்து இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், அந்த கொலை செஞ்ச வெப்பனை வந்து இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் வெப்பனை எடுத்து அதில் கைரேகைலாம் எடுத்து எனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் வந்து டைரெக்டாக இந்த 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 மெத்தடை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் வந்து என்ன பண்ண முடியாது, டைரக்ட் எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா நிலமை, வாலண்டியராக ஒத்துக்கிட்டா பண்ணலாம், இல்லைனா பண்ண முடியாது. ஓகேவா? நான் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா யாரும் என்னை எதுவும் கம்பல் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட் டு பிரைவேட் இதுதான் வந்து செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா கேஸில் வந்து வந்துச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும் பாருங்கள். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் எக்ஸ்டெண்ட் டு போத் ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓகேவா? செல்ஃப் இன்கிரிமினேஷனும் ஓரல் எவிடன்ஸ் டாக்குமெண்ட் எவிடன்ஸ்க்கு வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் ஹவவர் இட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு கம்பல்சரி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், கம்பல்ஷன் டு கிவ் தம்ப் இம்ப்ரெஷன், ஸ்பெசிமென் சிக்னேச்சர், பிளட் ஸ்பெசிமென்ஸு, கம்பல்சரி எக்ஸிபிஷன் ஆஃப் த பாடி. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தம்ப் இம்ப்ரெஷன் எடுப்பாங்க. அதாவது நம்ம அந்த வெப்பனில் வந்து நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. சப்போஸ் கொலைனா டிஎன்ஏ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இருந்தோமா அப்படின்னு பார்க்குறது. நம்மளோட ஹேரோ இல்லை ஏதோ ஒன்று விழுந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ வந்து பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எனக்கு வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்து கிடையாது. இப்போ வந்து தம்ப் இம்ப்ரெஷன் எடுக்கணும்னா நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் கேட்பாங்கல்ல, அப்போ தானே அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த சைட்டில் அந்த கொலை நடந்த சைட்டில் வந்து ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒரு 5 பேர் மேலே சந்தேகம் இருக்குன்னா அந்த 5 பேரோட தம்ப் இம்ப்ரெஷனையும் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல போய் நான் என்ன சொல்ல முடியாது, எனக்கு வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்குது, நானே வந்து நீங்கள் என்னை கம்பல் பண்ண முடியாது, தம்ப் இம்ப்ரெஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது, நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி இந்த சயின்டிஃபிக் டெஸ்ட் யூஸ் பண்ணி இந்த லை டிடெக்டர் இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அது அப்போ வந்து டிஎன்ஏ தம்ப் இம்ப்ரெஷன்லாம் கொடுத்து பிளட் சாம்பிள் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். இதை வச்சு அவங்க வந்து நம்மளுக்கு எதிராக எவிடன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த லை டிடெக்டருக்கு, இந்த நார்கோ அனாலிசிஸ்க்கு, பாலிகிராஃபு இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட கம்பல்ஷன் வந்து நம்ம வந்து கம்பல்சரி கொடுக்கணும்னு தேவையில்ல, அது நம்மளோட இஷ்டம் தான். ஏன் வந்து இதெல்லாம் மட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் கொடுக்கணும்னா, இந்த லை டிடெக்டர், இந்த நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃப்லாம் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சில நேரத்தில் டெஸ்ட் ரிசல்ட் வந்து தப்பாகவும் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை யாரோ நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ தான் அந்த கொலை பண்ண, நம்ம அந்த கொலை பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நம்ம அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? நீ தான் பண்ணன்னு சொல்லி நம்ம மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா போய் உள்ளே போய் அதை வந்து அந்த தாட்டை வந்து பதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டில் கூட ஒரு சில நேரத்தில் ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த தம்ப் இம்ப்ரெஷனோ இல்லை வந்து இந்த பிளட் சாம்பிள்ஸோ வந்து பொய் சொல்லாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதனால தான் இதை வந்து எவிடன்ஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. என்னதான் இந்த லை டிடெக்டர், நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃப்லாம் பண்ணால் கூட, நம்மளோட பர்மிஷனோட பண்ணால் கூட இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷனு, இந்த பிளட் சாம்பிள்லாம் பொய் சொல்லாது, டிஎன்ஏ அனாலிசிஸ்லாம் பொய் சொல்லாது. நம்ம தான் அந்த இடத்துல இருந்திருக்கோம்னா ஆமாம் அப்படின்றத கரெக்டாக காட்டி கொடுத்துரும். 100% வந்து இதை வந்து ரிலையபிளாக நம்பலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னது, செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்து கிடையாது. அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது. நான் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்க மாட்டேன், பிளட் சாம்பிள் கொடுக்க மாட்டேன்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த இடத்துல ரைட் டு ப்ரைவசியும் நம்மளுக்கு போகாது இல்லையா? இப்போ நம்ம வந்து தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்குறதுனால என்ன பெருசாக ப்ரைவசி நம்மளுக்கு போயிடும். இப்போ அதே வந்து பாலிகிராஃப், லை டிடெக்டர் டெஸ்ட்லாம் நம்ம வளர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்மளோட மற்ற பர்சனல் விஷயங்களை, க்ரைம் சம்மந்தமாக நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, மற்ற பர்சனல் விஷயங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் இதில் அப்படிலாம் இல்லைல்ல. டிஎன்ஏ கொடுக்குறனால என்ன பெருசாக நம்மளுக்கு ப்ரைவசி போயிட போகுது? ஸோ அதனால தான் இது வந்து அலவுடு, இது வந்து அலவுடு கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து 3rd பாயிண்ட்டுங்க, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அவங்களே வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது 3 தான். என்னது? நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து கிரிமினல் லாக்கு கிடையாது, சிவில் லாக்கு மட்டும்தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதுக்கு நம்ம நிர்பயா கேஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? 2வது நோ டபுள் ஜெப்படி. ஒரே குற்றத்துக்கு 2 தடவை தண்டனை கிடையாது. ஆனால் 2 தடவை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா கோர்ட் மட்டும் தான் 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது. மற்றபடி அந்த டிபார்ட்மெண்ட்டோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியோ தண்டனை கொடுக்கலாம். இது 2வது. 3வது நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அப்படின்னா ஒருத்தரை அவருக்கு எதிராகவே வந்து
அவரே அவர் பண்ண குற்றத்துக்கு அவரே வந்து விட்னஸாக இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. அதில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது 3 தாங்க. இதான் ஆர்டிகல் 20. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.